கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனாக இருந்த சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சிபிசிஐடி விசாரணையில் உண்மை வெளிவருமா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு கோடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. கொள்ளை நடந்த அடுத்த சில நாட்களிலேயே கனகராஜ் சாலை விபத்தில் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கோடநாடு பங்களா சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷும் தமது வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் கோடநாடு கொள்ளை வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய சயான், வாளையார் மனோஜ் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 10 பேரும் தற்போது ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு விசாரணை ஊட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் 500க்கும் மேற்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். 250க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரித்தும் உள்ளனர். இந்த நிலையில் கோடநாடு வழக்கில் திடீர் திருப்பமாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீர பெருமாள் சாமி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பி சிபிசிஐடி விசாரணை நடத்தியது. இந்நிலையில் கோடநாடு எஸ்டேட்டின் முன்னாள் பங்குதாரரும் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனுமாக சுதாகரன் இருந்ததால் அவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வழக்கை விசாரித்து வரும் கோயம்புத்தூர் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் முன்பு வரும் 27ஆம் தேதி சுதாகரன் ஆஜராகும்படி சம்மனில் கூறப்பட்டுள்ளது. சுதாகரனையும் விசாரணை வளையத்திற்குள் சிபிசிஐடி போலீசார் கொண்டு வந்துள்ளது இந்த வழக்கில் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.